தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் பேர் பொறியியல் படிப்புகளில் சேருகின்ற நிலை உள்ளது. இவர்கள் அனைவருக்கும் அவரவர் துறைகளில் வேலைவாய்ப்புக்கான சூழல் இல்லாத நிலையிலும் இந்த படிப்பின் மீதான ஆர்வத்திற்கு என்ன காரணம்? பிற துறை சார்ந்த படிப்பின் மீது புதிய ஆர்வம் இல்லாததற்கு என்ன காரணம் என்று மக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இன்ஜினியரிங் படித்தா டக்குன்னு வேலை கிடைக்கும், டக்குன்னு பொண்ணு கிடைக்கும், டக்குன்னு அப்படியே மேலே போகலாம், அந்த தாட்லேயே இருக்காங்க. அதை விட்டு யாரும் வெளில வரல. ஸோ அந்த பேசிஸில் எடுக்கிறது தான் வந்துட்டு இன்ஜினியரிங்கிறது. மோகம் இன்ஜினியரிங்னு அண்ட் வீட்லேயும் நிறைய பேருக்கு கம்பல் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு. அதனால தான் இன்ஜினியரிங்கிறது அதை சுற்றியே ஒரு thousands of courses அதுக்குள்ளேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், அது இதுன்னு. ஸோ ஸ்கோப் அதில் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு பீப்புள் நினச்சிக்கிறாங்க. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஹைப் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இன்ஜினியரிங் சீட்டு தான் ஈஸியாக கிடைக்குது, மற்ற சீட்டு மாதிரி கிடைக்கும். மெடிக்கல் சீட்னால் காசு நிறைய செலவாகும். இன்ஜினியரிங் காலேஜஸும் நிறைய இருக்குது, அதனால் எல்லோரும் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வெளியே இன்ஜினியரிங் சொன்னால் ஒரு மதிப்பு இருக்கும், அதனால தான். இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ ஹைஸ்கூல் மாதிரி ஊர் பூரா நிறையா இருக்குது. சொல்லப்போனால் பெட்டிக்கடை மாதிரி ஆகிடுச்சு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது. அதனால் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாம் அப்படிங்கிறதுல அதாவது கம்பேர்ட் டு மெடிக்கல் காலேஜோட இன்ஜினியரிங் காலேஜ் ஈஸியாக சீட் கிடைக்கும், எப்படியோ ஒரு ஜாப் கிடைக்குங்கிற ஒரு ஐடியாவில் சேர்றாங்க. அதான்